கடவுளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவருக்கு இந்த உலகை ஆள்வதற்கு நேரம் சரியாக இருக்கும், நிறைய பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதால் அவர் ஒரு ஆசிரியரிடம் தன்னுடைய குழந்தையை ஒப்படைத்து, ஏனென்றால் அவருக்கு குழந்தை கிடையாது, ஒப்படைத்து இந்த குழந்தையை பணம் காசு மீது பற்று வராமல் படிப்பின் மீது நாட்டம் வரும்படி நீ வளர்க்க வேண்டும், குணத்தில் மிகச்சிறந்த நல்லவனாகவும் வளர்க்க வேண்டும். இது இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, அவன் எப்பொழுதும் இந்த 3 குணங்களை அவன் கடைபிடிக்க வேண்டும், அப்படிப்பட்ட நல்லவனாக நீ வளர்க்க வேண்டும் என்று கூறிவிட்டு அதற்கான தொகையையும் அவரிடம் கொடுத்துவிட்டு மறைந்தார். ஆனால் அந்த ஆசிரியருக்கு பிறகு இயற்கையாகவே 2 குழந்தைகள் பிறந்தன. அவருடைய எண்ணங்கள் மாறிவிட்டது. தன்னுடைய இறைவன் மூலம் கிடைத்த குழந்தையை அவர் விரும்பாமல் தன்னுடைய இரத்த சம்பந்த உறவுகளான 2 குழந்தைகளையும் அவர் விரும்ப ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, தன்னுடைய இறைவன் மூலம் கிடைக்கப்பட்ட குழந்தையின் தொகையை தன்னுடைய மற்ற 2 குழந்தைகளுக்கும் தனக்கும் செலவு செய்ய ஆரம்பித்து விட்டார். நன்றாக இருந்த நல்ல குணங்களுடைய அந்த ஆசிரியர் சில தீய பழக்கங்களுக்கும் ஆளாக நேரிட்டார். ஏனென்றால் அந்த காலகட்டம் அந்த மாதிரி. அப்பொழுது அந்த இறைவனால் படைக்கப்பட்ட அந்த குழந்தை தன்னுடைய கல்லூரி படிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் முடித்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வரும்பொழுது அவன் மற்றவர்களால் நிராகரிக்கப்பட்டான். அது ஏன் என்று அவனுக்கு தெரியவில்லை, தன்னை ஏன் இவ்வாறு நடத்துகின்றது என்று. தன் மீது அப்பா 10ஆம் வகுப்பு வரை நல்ல அன்பு வைத்திருந்தார். அதற்கு பிறகு ஏன் இவ்வாறு மாறிவிட்டார் என்பதை அவன் பல நேரங்களில் சிந்தித்து பார்த்து அவனுக்கு சரியான விடை கிடைக்கவில்லை. பிறகு ஒரு முடிவுக்கு வருகிறான். ஓஹோ, காலகட்டங்கள் மாறிவிட்டது, அதனால் இவர்களும் மாறிவிட்டனர். அது மட்டுமல்ல, நாம் இவர்களிடம் இல்லை, நாம் படிக்க சென்று விட்டதால் இவர்களை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. நாமும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டதனாலும் இவர்கள் மீது சரியாக நாம் தெரிந்து கொள்ளவில்லை இவர்களை பற்றி என்பதை அவன் தெரிந்து கொண்டான், அறிந்து கொண்டான். எனவே இது நாம் இருக்கும் இடமல்ல, நாம் இடம் நோக்கி பயணிக்கலாம் என்று அவன் தனது அப்பா அம்மாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். அவன் எங்கு சென்றான், என்ன செய்தான், எப்படி இருக்கின்றான் என்பதனை அடுத்த கற்பனை கதையில் சந்திக்கலாம். கதையின் பெயர் அரையன் கடவுள் B12. இதை கேட்ட யூடியூப் வாசிகளுக்கு நன்றி, வணக்கம். இது ஒரு கற்பனை கதை.